எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்ன சுமதி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா? பயப்படாதீங்க, கண்டிப்பா கையில என் பொண்ணாதான் நினைக்கிறேன். அவளை கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேன். என் பையனும் கண்டிப்பா அவளை நல்லா பார்த்துப்பான். நீங்க ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சூர்யாவை உங்களுக்கு பிடிக்கும் தானே? இங்க பாருமா சாந்தி, இத்தனை வருஷமா சூர்யா இங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்கான். அவனை இந்த வீட்டு பிள்ளையா தான் பார்த்தோம். உன்னையும் இந்த எங்க தங்கச்சியா தான் நினைச்சோம். அண்ணா, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா. கேடி, சந்தோஷமா? நீங்க பேசாத சாந்தி. நான் அத்தனை முறை சொன்னேன், இங்க வரதுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பா சூர்யாவை ஏத்துக்க மாட்டாங்கன்னு. என் பேச்ச கேட்டியா? இப்ப பாரு, மொத்த குடும்பம் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு கொஞ்சமாச்சும் அது புரியுதா இல்லையாடி? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லண்ணா. நான் பிள்ளைங்க ஆசைதான் முக்கியம்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்கண்ணா. நாங்க கிளம்புறோம். கிளம்புறோம்னா புரியலமா? இல்லைண்ணா, அதான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க பேசுறதுல எனக்கு தெரியுதுண்ணா. அதுக்கப்புறம் உங்களை கட்டாயப்படுத்த முடியாதுல்ல, அதான் நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். என்னம்மா, எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு இப்ப யார் சொன்னாங்க? என்னண்ணா, இப்பதானே நீங்க... என்னம்மா சொன்னோம்? நாங்க சூர்யாவை இந்த வீட்டு பிள்ளையா தான் நினைக்கிறோம், உன்னை எங்க தங்கச்சியா தான் நினைக்கிறோம்னு சொன்னோம். எங்க தங்கச்சி பிள்ளைக்கு எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோமா என்ன? என்னண்ணா சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு... இங்க பாருமா, உன் மேல நாங்க கோவப்படுறதுக்கு காரணம் இருக்கு. கோவமா? என்னண்ணா, நான் என்ன பண்ணேன்? ஆமாமா, நாங்க கோவப்படுற அளவு தான் ஒரு பெரிய வேலையை நீ பண்ணி வச்சிருக்க. என்னண்ணா? என்னம்மா, உன்னை வாய் வார்த்தைக்கு மட்டும் நாங்க தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுறோம்னு நினைக்கிறியா? எங்க மனசாரதாமா உன்னை எங்க தங்கச்சியா கூப்பிட்டு இருக்கோம். சூர்யா இந்த வீட்டுக்குள்ள, கார்த்திக் வேற சூர்யா வேற நாங்க பார்த்ததே இல்ல. எப்பயும் அவன் இங்கதான் இருப்பான். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு கையில கல்யாணம் பண்ணி கொடுக்கவா நாங்க வேண்டான்னு சொல்லுவோம்? அண்ணா, இப்போ அண்ணான்னு கூப்பிடுறல்ல, அப்போ உண்மையாவே மனசார நீ எங்களை அண்ணாவா நினைச்சிருந்தீனா எப்படி பொண்ணு கேட்டிருக்கணும்? அண்ணா, உங்க பொண்ணும் என் பையனும் விரும்புறாங்க, சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு வந்து நின்று இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கேட்டுட்டு இருக்கேன். அண்ணா, அப்போ... ஆமாமா, எங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். என்னண்ணா சொல்றீங்க? ஆனா சூர்யா சொன்னா உங்க யாருக்குமே இத பத்தி எதுவும் தெரியாதுன்னு. ஆமா சாந்தி, எங்களுக்கும் இதெல்லாம் முன்னாடி தெரியாது. அப்புறம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி வீட்ல ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து எங்ககிட்ட எல்லாமே சொன்னான். சொல்ல போனா இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வரப்போ மனசுல சில குழப்பம் இருக்கதான் செஞ்சது. அது நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனா சூர்யா மாதிரி ஒரு நல்ல பையனை எங்க பிள்ளைக்கு எங்க தேடினாலும் எங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படி நாங்க வேண்டான்னு சொல்லுவோம்? என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு சூர்யா வேற கார்த்தி வேற கிடையாதே. சூர்யாவும் கார்த்தியும் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் சூர்யா மாதிரி ஒரு பையனுக்கு எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியும். அதுவும் ஒரு மாமியாரா இல்லாம அம்மாவே அவளுக்கு இன்னொருத்தர் கிடைக்கிறப்போ எப்படி வேண்டான்னு சொல்லுவோம்? கோமதி, அப்போ உங்களுக்கு சம்மதமா? சூர்யாக்கும் கையலுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாமா? இப்பதானே சொன்னோம் உரிமையா கேட்க சொல்லி. கண்டிப்பா எங்க சூர்யாக்கு எங்க கையில கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். போதுமா? அப்பா, நான் பயந்துட்டே வந்தேன், எப்படி நீங்க சம்மதிப்பீங்களா மாட்டீங்களான்னு. ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பயப்பட வச்சிட்டீங்கல்ல. சரி சரி, எங்க மருமகளை இல்ல எங்க மகளை கூப்பிடுங்க. அவளுக்கு உறுதி பண்ற மாதிரி பூ வச்சுட்டு போயிடுவோம்ல. பாரு, இப்பவே அவ உங்க மகள் ஆயிட்டாளா? சரி சரி, இருங்க வர சொல்றோம். அனு, கையில கூட்டிட்டு வாமா. கையலுக்கு இது எதுவுமே தெரியாது. அவளே வந்து ஷாக்காக தான் போறான்னு நினைக்கிறேன். அட நீங்க வேற கோமதி, இந்த பிள்ளைங்கள நம்ம நம்பவே கூடாது. சரியான கள்ள பிள்ளைங்க. நமக்கே தெரியாம எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்காங்க பாத்தீங்களா? அது வேணா கரெக்ட் தான், பாத்துக்கலாம். இந்த பிள்ளைங்க என்னென்ன வேலை பாக்குதுங்க. அண்ணி, என்ன அண்ணி இதெல்லாம்? நான் பட்டுக்கு சுடிதார்ல இருந்தேன், வந்து ஆஃப் சாரி கட்டுன்னு கட்ட வச்சிட்டீங்க. இப்ப எங்க போறோம்? என்னக்கா, இவ பேசுறத பார்த்தா எதுவுமே தெரியாது போலயே. அடியே, நீ தெரியாத மாதிரி நடிச்சா நாங்க நம்பிடுவோமா? அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? என்ன அண்ணி பேசுறீங்க? நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல. என்ன தெரியணும்? நான் எதுவும் மறைக்கல அண்ணி. கயல், பாத்தியா, எங்ககிட்ட நீ சொல்லவே இல்ல.
உன்னோட லவ்க்கு நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்தோம். ஆனா கடைசியில அவங்க வீட்ல இருந்து வந்து நம்ம வீட்ல பேசுவாங்கன்னு எங்க கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? என்ன அண்ணி, என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அண்ணி. கயல், போதும் நடிப்ப நிறுத்து, விளையாடாத. அண்ணி, நான் விளையாடல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? சூர்யா வீட்ல இருந்து வந்திருக்காங்களா? ஆமா, கீழே தட்டோட வந்திருக்காங்க உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு. என்னது அண்ணி, என்ன சொல்றீங்க? ஆனா என்ன கயல், எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்க? நிஜமா உனக்கு தெரியாதா? அண்ணி, நிஜமா தான் சொல்றேன், எனக்கு ஒன்னும் தெரியல. என்ன சொல்றீங்க? கிளியரா சொல்லுங்க. அவர் எதுக்கு இப்போ? எனக்கு புரியல. எனக்கு என்ன படிப்பே முடியல அண்ணி, அதுக்குள்ள கல்யாணம்? என்ன நடக்குது? என்னக்கா, இவ பேசுறத பார்த்தா இவளுக்கு எதுவுமே தெரியாது போல. சூர்யா அண்ணா இவகிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரோ? அப்படிதான் நினைக்கிறேன் அனிதா. சரிம்மா, இரு, நாங்களே சொல்றோம். என்ன அண்ணி? ஓய் கல்யாண பொண்ணு, இப்போ ஹாப்பியா? சூர்யா சூர்யான்னு சொல்லிட்டு இருந்த, கடைசியில இவ்ளோ சீக்கிரம் சூர்யா கூட மேரேஜ் ஆகும்னு நினைக்கல அண்ணி. என்னது இது? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் அண்ணி. என்ன கயல், இவ்வளவு நேரம் விளையாடுறேன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்க? கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, விளையாடுறியா? அண்ணி, என்ன அண்ணி, நான் இன்னும் படிப்பே முடிக்கல. இன்னும் 1 இயர் இருக்கு எனக்கு. என்னோட ஆம்பிஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. என்ன கயல், சூர்யா அண்ணா ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு நாங்க தான் சொல்றோம்ல, வேற வழி இல்ல. கல்யாணம் பண்ணிக்கோ, பண்ணிக்கிட்டு படி. இதுல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் ஆனா ஒரு பொண்ணால சாதிக்க முடியாதுன்னு யார் சொன்னாங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நம்மளால சாதிக்க முடியும். அதுவும் ஒரு பொண்ணு நினைச்சா எந்த வயசுலயும் சாதிக்கலாம். புரியுதா? கயல், எங்களுக்கு புரியுதுடா. இது உனக்கு ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆனா வேற வழி இல்லல்ல, அவங்க சைடும் இருந்து யோசிக்கணும்ல. உனக்கே நல்லா தெரியும்லமா. கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா சூர்யாவே உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, நீ பயப்படாத. அவரு கண்டிப்பா உன்னை படிக்க வைப்பாருமா. அண்ணி, எனக்கு புரியுது. இருந்தாலும் திடீர்னு கல்யாணம்னு சொல்றீங்க அண்ணி, எப்படி? என்ன கயல், அப்போ நிஜமாவே உனக்கு தெரியாதா? இல்ல அண்ணி, எனக்கு இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும். சூர்யா நான் சொல்லல அண்ணி. அது சண்டையா அண்ணி? அது ஒரு சின்ன பிரச்சனை தான், அதனால போன் பேசாம கூட இருந்திருக்க. அவரே உனக்கு போன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணாம இருந்திருக்க. கயல், உனக்கு என்ன அவ்வளவு கோவம்? அண்ணி, அவர் பண்ணது என்னன்னு தெரியாம நீங்க இப்படி பேசாதீங்க. அவர் மேலதான் தப்பு, என் மேல ஒன்னும் தப்பு இல்ல. சரிம்மா, அவர் மேலேயே தப்பு இருக்கட்டும். இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும் தானே உன்னை பாத்துருக்காரு. உன்கிட்ட போன்லயும் பேசணும் ட்ரை பண்ணிருக்காரு, நீ தான் அட்டன் பண்ணாம இருந்திருக்க. இங்க பாரு கயல், ஒரு ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா சண்டை வரதான் செய்யும். நாம எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது. சில விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். அவர் மேலேயே தப்பு இருந்தாலும் அவரா தேடி வந்து உன்கிட்ட சாரி கேக்குறப்ப மன்னிக்கிறதுல என்ன ஆயிட போகுது? அக்கா, இப்ப அதை பத்தி பேசலாம் டைம் இல்லக்கா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அத்தை முன்னாடியே உங்களை கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. கயல், நீ வா போலாம். என்ன நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போக போக சரியாயிடும். சூர்யா அண்ணாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? வா போலாம். கார்த்தி, டே பைத்தியம், என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்ப அலற? டேய் சூர்யா, என்னடா பண்ற? மச்சான், கார்த்தி, தேங்க்ஸ்டா. நீ நான் சொன்னதுக்கு அப்புறமும் பேசுனியா? அடிச்சுன்னா பாரு, இப்ப எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா கார்த்தி? நீங்க பாரு சூர்யா, நீ என் ஃப்ரெண்டுடா. உனக்காக நான் இது கூட பேச மாட்டேனா? அப்படியே நான் பேசலனாலும் நம்ம வீட்ல யாரும் உன்னை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. உன்னை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும்டா. நீ எப்படி அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு யோசிச்ச? நீ யோசிச்சது மட்டும் இல்லாம உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏன்டா அவளையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? இல்ல கார்த்தி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடா. சூர்யா, உன்னை பத்தி எனக்கு தெரியும், என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும். சரி, இப்ப அத பத்தி எதுவும் பேச வேண்டாம். அங்க பாரு. டே பைத்தியம், என்ன விடுறா. இங்க பாருடா மச்சான், நாம இங்க நின்னுட்டு இருக்கோம். என் பொண்டாட்டி பார்த்தா அப்புறம் நீ அவ்வளவுதான்டா மகனே. உன் தங்கச்சி கேக்குற கேள்விக்கு நீ தான் பதில் சொல்லணும் பாத்துக்கோ. அவ எதுவா இருந்தாலும் உன்னதான் கேட்க சொல்லுவேன். என்ன கேட்க போறா? இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தோன்னு வையேன், வேற மாதிரி பேசுவாங்க. ஏய் விடுறா. அப்பா, முதல்ல அழுகையை நிறுத்து. அங்க போ. தேங்க்ஸ் மச்சான். சி, இன்னொரு முறை தேங்க்ஸ் சொன்ன அடிச்சிருவேன் பாரு. போ. நீயும் வா கார்த்தி. எதுக்கு? டேய் வாடா மச்சான். கயல், அத்தை,
இவ்ளோ நாளா வாய் வார்த்தைக்கு தான் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது எதுக்காக என்ன அத்தைன்னு கூப்பிட்டேன்னு. இல்ல அத்தை, நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? நீ இல்லனா அப்பர்ணா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர சூர்யாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இருந்தாலும் நீயே அமைவன்னு நான் எதிர்பார்க்கலாமா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. என்னடா அமைதியா இருக்க? இன்னைக்கு உனக்கும் சூர்யாக்கும் நிச்சயம் பண்ண போறோம். அத்தை, நான் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும்டா. இன்னும் படிப்பு முடிக்கலையே, எப்படி அத்தைன்னு தானே கேக்குறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு வந்து எவ்வளவு படிக்கணும்னு தோணுதோ நீ படி. அத்தை வேண்டானே சொல்ல மாட்டேன். கண்டிப்பா சூர்யாவும் வேண்டான்னு சொல்ல மாட்டான். நீ படிக்கிற அளவு படிக்கலாம், வேலைக்கு போகணும்னா போலாம், உனக்கு என்ன தோணுதோ அப்படி இருக்கலாம். சரியா? நீ என்ன அத்தைன்னு நினைக்காம அம்மாவா நினைச்சுக்கோடா. உனக்கு அம்மா மாதிரி நான் இருந்து பார்த்துப்பேன். ம், அதுதான் எங்களுக்கு தெரியுமேமா. கண்டிப்பா நீங்க கையில உங்க பொண்ணாதான் பாப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். என்னப்பா சூர்யா, சந்தோஷமா? எதுவுமே பேச மாட்டேன்ற, சிரிப்பே காண மூஞ்சில. அதெல்லாம் இல்ல ஆண்டி, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன கோமதி, அவரு இனிமே இந்த வீட்டு மாப்பிள, அதனால மாப்பிளங்கிற மரியாதையோட பேசு. பாப்பா போப்பான்னு பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட்டு இருக்க. அட ஆமா இல்லக்கா, பழக்க தோஷம். எப்பயும் கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டேன். இனிமே வாங்க போங்கன்னு மாப்பிளனே கூப்பிடலாம். ஆண்டி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க எப்பவும் என்னை எப்படி கூப்பிடுவீங்களோ அதே மாதிரி கூப்பிடுங்க. புதுசாலாம் எதுவும் கூப்பிட வேண்டாம் ஆண்டி. அப்புறம் எனக்கு ஏதோ டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகும். ஏய் என்னடா இன்னும் ஆன்ட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு, வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடு. சரிங்கம்மா. அத்த, இனிமே நீங்க என்ன எப்பவும் பேர் சொல்லியே கூப்பிடுங்க. சரிப்பா. என்ன டீ, உன் தங்கச்சி பாத்தியா? என்னடா சிரிக்க கூட மாட்டேன்றா, உம்மன் நிக்கிறான். நீங்க மட்டும் அப்படியே கல கல கலன்னு சிரிச்சிட்டீங்களோ? டேய் என்னடா? அப்புறம் எல்லாம் தெரிஞ்ச நீயே சிரிக்காம தான் இருக்க. அவளுக்கு எதுவுமே தெரியாம இப்ப அவளுக்கு செம்ம ஷாக்கிங்கா தான் இருப்பா. அவ சிரிக்காம இருக்கிறதெல்லாம் நார்மல் தான். அது மட்டும் இல்ல மகனே, உன் மேல அவ கொல்ல வெறியில இருப்பா. சோ அப்படிதான் இருப்பா. நீ தான் சமாளிச்சாகணும், வேற வழியே இல்ல. என்ன மச்சான் சொல்ற? அப்போ சமாளிக்கிறது பெரிய வேலையா இருக்குமோ? என்னடா? உன்னதான் பாக்குறான், திரும்பி பாரு. ஏய் தப்பா சொல்ற, அவ பாக்கல, முறைக்கிறாடா. அவளை பார்க்கவே பயமா இருக்கு. இதுக்கே பயந்தா எப்படிப்பா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. கல்யாணம் ஆனவன் சொன்னா கேட்டுக்கணும். போக போக உனக்கே தெரியும். அனு, எங்களுக்கு பொண்ணுங்க யாரும் இல்லைன்னு உனக்கு தெரியும்லம்மா. நீங்க தான் 3 பொண்ணுங்க இருக்கீங்களே, அதனால நீ தான் அவ பக்கத்திலே இருக்க. உன் கையால உன் நாத்தனாருக்கு பூ வச்சு விடு. அம்மா நானா? ஆமா, உன்னோட நாத்தனாருக்கு நீ தானே பூ வைக்கணும். வெய்மா. சரிங்கம்மா. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி ஐயோ, நல்லபடியா பூ வச்சாச்சு. என்ன பிள்ளைங்க தான் கொஞ்சம் பேர் வீட்ல இல்ல. ஆமா சாந்தி, யாருக்குமே தெரியாது பாத்தீங்களா? திடீர்னு வந்தாச்சு, அதுவும் திடீர்னு பூ வச்சும் வச்சாச்சு. என்ன பண்றது, பிள்ளைங்களாம் வேலைக்கு போயிருக்காங்க. பரவாயில்ல விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் கல்யாணம் பாத்துக்கலாமா தங்கச்சி? ஆதியை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்லம்மா. அருணுக்கும் அப்பர்ணாக்கும் எந்த நாள் முடிவு பண்ணிருக்கோமோ அதே நாள்ல சூர்யாக்கும் கையலுக்கும் வச்சிடலாம். அப்பா ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அன்எக்ஸ்பெக்டட் தான்ப்பா. சூர்யா கங்க்ராட்ஸ். ஆதி, நித்யா. என்னங்க, ஏதாச்சும் வேணுமா? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் முதுகு வலிக்குது, படுக்கணும் போல இருக்கு. நித்யா கூட்டிட்டு போறியா? ஓ வலிக்குதா? சரிங்க போலாம். நித்யா, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லக்கா பரவாயில்ல, நானே கூட்டிட்டு போயிடுவேன். சரிம்மா, பார்த்து. போலாமாங்க? போலாம் நித்யா. கவின். என்ன என்ன கவின், இவ்ளோ கோவமா பேசுறீங்க? கவின், நான் பண்ணது தப்புதான். சாரி கவின். சாரி கேட்டா எதுவுமே இல்லன்னு ஆயிடுமா? கவின், எனக்கு புரியுது, நான் பண்ணது தப்புதான். நானா உங்களை சந்தேகப்படவே இல்லை கவின். நீங்க என்ன லவ் பண்றப்போ நான் எப்படி இன்னொருத்தரை நீங்க லவ் பண்றீங்கன்னு நினைப்பேன். அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. அது ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? அப்படி நினைக்காம தான் என்கிட்ட அப்படி கேட்டியா வைஷு? ஆபீஸ்ல யாருனாலும் எப்பனாலும் எது வேணாலும் நினைக்கட்டும், அத பத்தி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஆனா உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? அப்போ நீ அப்படி பேசுறப்போ எனக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? நீயே சொல்லு. கவின், எனக்கு புரியுது. இப்பவும் நான் பேசினது கரெக்ட்னு சொல்லல கவின். என் மேலயும் தப்பு இருக்கு. ஆனா நான் அப்படி பேசினதுக்கான காரணம் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க கவின்.
அப்படி என்ன காரணம்? கவின், இப்போ உங்களுக்கு என் மேல கோவம் தான் இருக்கு. அதனால என் பக்கம் இருக்க நியாயம் உங்களால யோசிச்சு பார்க்க முடியலல்ல. கொஞ்சம் அமைதியாகிட்டு நான் ஏன் அப்படி பேசினேன்னு யோசிச்சு பாருங்க. ஓ, அப்படி என்ன காரணம்? அதான் சொல்லு. எனக்கு தான் யோசிச்சு பார்க்க தெரியல. நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். கவின், இப்ப நீங்க என் மேல அவ்வளவு கோவத்துல இருக்கீங்க. இப்ப நான் எது என்ன நியாயப்படுத்துறதுக்கு சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும். இல்ல வைஷு, பரவாயில்ல. என் பக்கம் இருக்க நியாயத்தை மட்டும் பார்த்தா எப்படி? உன்னோட பக்கம் இருக்க நியாயமும் நான் யோசிச்சு பார்க்கணும்ல. சொல்லு, அப்படி என்ன உனக்கு தோணுச்சு? என்ன சந்தேகப்படுற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன தோணுச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு. கவின், திரும்ப திரும்ப அப்படியேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்களை சந்தேகப்படவே இல்லை கவின். நேத்து நீ பேசுனதுக்கான அர்த்தம் சந்தேகத்தை தவிர வேற என்ன வைஷு? கவின், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நான் உங்களை சந்தேகப்படல கவின். சரி கவின், ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கேளு. ஏன் கவின், உங்க ஃப்ரெண்டு வராங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல, அதை நீங்க என்கிட்ட சொல்லல. ஆனாலும் உங்க ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதான் அன்னைக்கு நீ கேட்டப்போ சொன்னல. இதுலயே தெரியலையா கவின்? அது கூட நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்னீங்க. இப்ப என்னடி சொல்ல வர? ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்லாம விட்டது தப்பா? ஆமா கவின், தப்புதான். அது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? கவின், நேத்து நீங்க உங்க பக்கம் இருக்க நியாயத்தை எல்லாமே சொன்னீங்க. அது எல்லாமே கரெக்ட் தான் கவின். நான் எதுவுமே தப்புன்னு சொல்லல. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் என் பக்கம் நின்னு யோசிச்சு பாத்தீங்களா? கவின், உங்க கோபத்தெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு நான் சொல்றத ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க கவின். நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்க, இப்போ எப்படி நடந்துக்கிறீங்க கவின்? ஏய், நான் அப்படி என்னடி தப்பா நடந்துக்கிறேன்? ஷூ கவின், கோபமா இருக்கனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கவின். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரையும் நீங்க எப்படி இருந்தீங்க? நல்லா யோசிங்க கவின். எத்தனை முறை என்கிட்ட வந்து பேசியிருக்கீங்க. நானே என்னைக்காச்சும் பேசாம இருந்தா கூட என்னை கூப்பிட்டு எப்படி எல்லாம் வம்பு இழுத்துருக்கீங்க. எவ்வளவு பேசியிருக்கீங்க கவின். ஆனா இந்த ஒரு மாசமா நீங்க கிட்ட பேசுனீங்களா? என்ன வைஷு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு தான் நியூ ப்ராஜெக்ட் வந்துருச்சு, அதுக்கான ட்ரைனிங் போயிட்டு இருக்குல்ல. உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் நான் நினைச்சேன். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சவரு ஒரு வார்த்தை என்கிட்ட அதை பத்தி பேசியிருக்கணும் கவின். நீங்களே யோசிச்சு பாருங்க கவின். நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் வரப்போ நம்மள அவாய்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஜாலியா பேசி சிரிக்கிறப்போ ஒரு பொண்ணா எனக்கு என்ன நினைக்க தோணும்? நான் சத்தியமா சொல்றேன் கவின், இப்ப கூட உங்க லவ் நான் சந்தேகப்படல. ஆனா நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு எனக்கு தோணுச்சு கவின். அது ஏன்னு புரியாம நானும் உங்ககிட்ட எத்தனை முறை பேசணும்னு வந்தேன்னு தெரியுமா? ஆனா நான் எப்ப வந்தாலும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்க. எனக்காக ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கவின். ஆபீஸ்ல என் காது படவே உங்களையும் அவங்களையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க கவின். இருந்தாலும் நான் உங்களை சந்தேகப்படல. எனக்கு தெரியும் என் கவினை பத்தி தான் இருந்தேன். ஆனா நான் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன தெரியுமா? அவங்க கிட்ட நீங்க 1 மணி நேரம் பேசினா என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவராச்சும் பேசணும்னு எதிர்பார்க்கறது தப்பா? இங்க பாரு வைஷு, அப்படி யார் ஆபீஸ்ல தப்பா பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க நிறைய பேருக்கு தெரியும். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு. சோ யாரும் கேவலமா பேச மாட்டாங்க வைஷு. உனக்கு காது பட பேசியிருக்காங்கன்னா நீ கேட்கணுன்றதுக்காக தான் பேசியிருக்காங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்க்கறது தப்பே இல்ல வைஷு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் இப்படி ஆனதுக்கு காரணம் நீ தானே. என்ன சொல்றீங்க? நானா? பாத்தியா, நீ செஞ்சதை கூட மறந்துட்டல்ல. எத்தனையோ முறை நான் உன்னை கூப்பிட்டு பேசியிருக்கேன், வம்பிழுத்திருக்கேன்னு சொல்றல. ஆனா இவங்க வரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் நான் குறைச்சுக்கிட்டேன். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உனக்கே தெரியும். அது ஏன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பாத்திருக்கியா? நானும் உனக்கு புரியும்னு நினைச்சேன். ஆனா அத நீ புரிஞ்சுக்கவே இல்ல. ஆனா என் ஃப்ரெண்டு கிட்ட நான் க்ளோஸா பேசுறத வச்சு உனக்கு இப்ப கோபம் வருது, கரெக்டா? என்ன சொல்றீங்க? ஆமா வைஷு, நீ தான் சொல்லுவ. எப்ப நான் உன்கிட்ட நெருங்கி வந்தாலும், எப்ப உன்னை பேசணும்னு கூப்பிட்டாலும் என்கிட்ட நீ என்ன சொல்லியிருக்க? இது ஆபீஸ்ல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்வளோ லென்த்தியா பேசியிருக்கேன். ஆமா, ஆபீஸ்ல. அதனாலதான் வைஷு, ஆபீஸ்ல உன்கிட்ட பேசுறது, அந்த மாதிரி நடந்துக்கிறது எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணேன். எனக்கும் புரியுது உன் சுச்சுவேஷன். ஆனா நான் உன்னை லவ் பண்றேன்டி. லவ் பண்ற பொண்ணு கூட வெளியே போகணும், அவ கூட கொஞ்ச நேரமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கும் ஆசை இருந்திருக்கும்ல. அத பத்தி என்னைக்காச்சும் நீ யோசிச்சு பார்த்திருக்கியா? எங்கேயாச்சும் நான் வெளியே கூப்பிட்டா வந்திருக்கியா? இருந்தாலும் நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? எப்ப இருந்தாலும் என்னோட வைஷு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப நினைக்கிறது எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இருந்தேன். அப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா
சுஜி வந்ததுக்கு அப்புறம் அவ சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ அவ எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டா என்னால வர முடியாதுன்னு என்னால அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருந்தே அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவ கூட நான் அந்த மாதிரி நார்மலா இருந்தது கூட உனக்கு கண்ணுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு. ஓ, நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரல, உங்களை அவாய்ட் பண்ணங்கிறதுக்காக அவங்க கிட்ட அவ்வளவு க்ளோஸா இருந்தீங்களா? அப்போ என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணீங்க இல்ல கவின்? ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்ப கூட நான் என்ன சொல்ல வரேனே உனக்கு புரியல வைஷு. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பிளான் பண்ணிலாம் அவகிட்ட அந்த மாதிரி க்ளோஸா இல்ல, போதுமா? எப்பவுமே நாங்க அப்படிதான் இருப்போம், அப்படிதான் இருந்தேன். அதுவும் கண்ணுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு. சரி, இவ்ளோ நேரம் நீ இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசினியே, அப்ப நம்ம மேலயும் தப்பு இருக்குன்னு சொல்லி நான் அவன்கிட்ட பொறுமையா பேசினா, நீ என்னன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில உன்னை பழி வாங்குறதுக்கு தான் இப்படிதான் பண்ணனான்னு கேக்குறல்ல. ச்சே வைஷு, நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. உன் பக்கம் இருக்க நியாயம் எனக்கு புரியுது வைஷு. ஆனா என் பக்கம் இருக்கிறது உனக்கு புரியவே இல்லைல்ல. கடைசி வரையும் புரியல. நான் என்ன சொல்றேன், என்ன எதிர்பார்க்கறேன், அது எதுவுமே உனக்கு தெரியலல்ல. உன் பக்கம் இருக்க நியாயம் மட்டும்தான் கரெக்டா நிக்கிற. உன்னை பழி வாங்கி எனக்கு என்னடி ஆக போகுது? என்ன பேசுற வைஷு? வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நம்மளோட காதலில் விழுந்தேன் சீரியஸ் 200th எபிசோட் அப்லோட் பண்ணியாச்சு. 200 எபிசோட்ஸ் அப்லோட் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனா உங்க சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா இது முடிஞ்சிருக்காது. அதுக்காக உங்க எல்லார்கிட்டயுமே மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா இது சாத்தியமே இல்லை. நீங்க எல்லாருமே எனக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. அதை பார்த்து கூட நிறைய தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். எப்பவும் வீடியோ கரெக்ட் டைம்க்கு போட்டுருவேன். ஆனா சில நாள் டிலே பண்ணா கூட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சில டைம் இன்ஃபார்ம் பண்ணாமையும் லேட்டா கூட வீடியோ போட்டிருக்கேன். அப்போ இன்ஃபார்ம் பண்ணாதப்பெல்லாம் சில பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அக்கா சீரிஸ் வந்துருமான்னு. அப்பெல்லாம் நான் நினைப்பேங்க, நமக்கெல்லாம் அவ்வளோ சப்போர்ட் இருக்குமா, நாம ஒன்றும் அவ்வளோ பெரிய கிரியேட்டர்லாம் இல்லையே, இல்லை நான் யோசிச்சுட்டு தான் வீடியோ போடுவேன். ஆனா இப்படி சில பேர் கேட்குறப்போ மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, நம்ம சீரிஸ் பார்க்கறதுக்கும் சில பேர் இருக்காங்க, நமக்கும் சப்போர்ட்லாம் இருக்குன்னுலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். இந்த சீரியஸ் ஆரம்பிக்கிறப்போ இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தெல்லாம் பண்ணலங்க. ஏன்னா அன்பே அன்பேக்கு அவ்வளோ சப்போர்ட் எனக்கு கிடைச்சதில்ல. ஸோ இந்த சீரியஸும் அந்த மாதிரி தான் போகும்னு தான் நினச்சேன். ஆனால் போட்ட கொஞ்ச நாள்லயே நிறைய உறவுகள் எனக்கு கிடைச்சிங்க. உங்களோட சப்போர்ட் இப்போ வரையும் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ கூட நான் எந்த எபிசோட் போட்டாலும் அடுத்து இப்படிக்கா அப்படிக்கான்னு உங்கள் கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போ என்னதான் வியூஸ் கொஞ்சம் டவுனாக தான் போகுது, அது நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த என்னோட சீரியஸ் பிடிச்சி பார்க்குறவங்க இப்போ வரையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஒரு சாரி கேட்டுக்கிறேங்க. இன்னைக்கு 200 எபிசோட் அப்லோட் பண்ணியாச்சு. ஆனா இதுல ஏதோ ஸ்பெஷல் சீன் வச்ச மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் ஆதி நித்யாக்கு சீன் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குங்களா, அப்புறம் கவின் வைஷுவும் ஃபைட்ல மாதிரி போயிட்டு இருக்கா. வேற எந்த சீன் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. அதனாலதான் சூர்யா கையலோட என்கேஜ்மெண்ட் மாதிரி சின்னதா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நேற்று கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, கவின் வைஷுவை இந்த 200 எபிசோட்ல பேசி சால்வ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் ஆகுற மாதிரி வைங்கன்னு. ஆனா இப்பதானங்க அவங்க சண்டையே போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியாததில்ல, காதல்னு வந்தா அதுல வந்து 2 பேருக்குமான புரிதலை கொண்டு வரணும்ல. அதுக்காக தான் கொஞ்ச நாள் எடுக்கும். ஆனா பயப்படாதீங்க, கண்டிப்பா அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சீன்ஸ் நடுவுல வரும். அவங்களுக்குள்ள புரிதல் வரத்துக்காக சில சீன்ஸ் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சஜஷன் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. பிகாஸ் 2 பேரும் லவ் பண்றாங்கன்னா இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அவங்களுக்குள்ள எந்த மாதிரி சீன் வச்சா சீக்கிரமா அவங்களால 2 பேரையுமே புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் 2 பேர் மேலேயுமே இதுல தப்பு இருக்க மாதிரி தான் நான் காமிச்சிருக்கேன். அப்படி இருக்கப்போ 2 பேருமே அவங்க தப்பையும் உணரணும். இன்னொரு டைம் அந்த மாதிரி தப்பா அவங்க பண்ணவும் கூடாது. ஸோ எந்த மாதிரி சீன்ஸ் வச்சா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு சஜஷன் இருந்தா சொல்லுங்க. அதையும் நான் கண்டிப்பா கொண்டு வரேன். அப்புறம் இன்னைக்கு 200 எபிசோட்ஸ் வந்துச்சு. இதுக்கப்புறம் எத்தனை எபிசோட்ஸ் நான் கொண்டு போக போறேன்னு தெரியலங்க. இருந்தாலும் இதுக்கப்புறம் இருக்கிற ட்விஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணிடுவேன். பிகாஸ் இன்னும் அனிதாக்கு சூர்யா அப்பா தான் அவளோட அப்பான்னு தெரியல இல்லைங்களா. அந்த சீன், அந்த ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகுற சீன்ஸும் இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துடும். இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சுவாரஸ்யமாக இந்த சீரீஸை கொண்டு போகணுமோ அவ்வளோ சுவாரஸ்யமாக நான் கொண்டு போக ட்ரை பண்ணுறேன்.
முக்கியமா உங்க எல்லார்கிட்டயுமே நாங்க தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் இப்ப பேசவே வந்தோம். பிகாஸ் 200 எபிசோட்ஸ் அப்லோட் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க எல்லாருடைய சப்போர்ட்னால மட்டும்தான் இது நடந்துச்சு. இதுக்கப்புறமும் இதே சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட தான் நான் இதுக்கப்புறமும் கதையை மூவ் பண்ண போறேன். ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்குமே மனசார நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். இதுக்கப்புறமும் உங்க சப்போர்ட் இதே மாதிரி எங்களுக்கு இருக்குன்ற நம்பிக்கையோட நாங்க கிளம்புறோம். உங்க எல்லாரையுமே அடுத்த எபிசோட்ல நாங்க பார்க்க வரோம். பாய்.